ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா உங்கள் பர்பஸ் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு வைடான டாப்பிக்கு. இதை நான் எப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். ஸோ பர்பஸ்ங்கிறது வந்து நீங்கள் இந்த உலகத்துக்கு ஏன் வந்தீங்க, நீங்கள் வந்து ஒரு காரணத்தோடு வந்திருப்பீங்க, அதை கண்டுபிடிச்சி எப்படி அதை பூர்த்தி பண்ணணும். நீங்கள் வந்து பர்பஸ்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணலாம், இல்லை பர்பஸ்ஃபுல்லாகவும் ஃபீல் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு உங்கள் பர்பஸ் என்னென்னு கண்டுபிடிக்க எப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பர்பஸ்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதாவது இப்போ என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து சில விஷயங்கள் பண்ண ரொம்ப ஆசையாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இதுக்காண்டி எழும்பலாம் அப்படின்றது தான் உங்கள் பர்பஸ். அது நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபோன், டிவி, டெலிவிஷன் இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீயாக சாலிட்யூட்டில் இருங்க. தனிமைன்னு கூட அவசியம் இல்லை, ஒரு இருந்து யோசிங்க. எனக்கு எதுவாக பர்பஸாக இருக்கும், எனக்கு வந்து இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு ஃபைட்டிங் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இல்லை எனக்கு வந்து உடம்பு பார்க்க நல்லா இருக்கணும், ஜிம் போகணும், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். இல்லை இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னு. ஓகே, இதை பண்ணி பார்ப்போம். அந்த இதுதான் உங்கள் பர்பஸ். அந்த நேரம் ஒரு லேயர் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் பிரித்து ஆனியன் உள்ளி உரிக்கிற மாதிரி ஒவ்வொரு லேயராக எடுத்து உள்ள ஒரு கோர் பர்பஸ் இருக்கும். அதுக்கு நீங்கள் வரணும். அதுதான் இந்த வே ஆஃப் த சுப்பீரியர் மேன் ஒரு புக்கில் இருக்குது. ஸோ ஆனால் அந்த நேரம் உங்களுக்கு அது பர்பஸ் மாதிரி ஃபீல் ஆகும், முடிஞ்சு போகும்போது அது ஃபீல் ஆகும். ஸோ இது சில விஷயங்கள் முடிஞ்சு போனாலும் அதை நீங்கள் ஒரு மெயின்டெனன்ஸ் மாதிரி பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ பர்பஸை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ரீசன் அதுதான். அது போயிடும் அப்படின்னு இல்லை, அதுவே உங்கள் பர்பஸாக கூட இருக்கலாம். நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணி உங்கள் மெயினான பர்பஸை கண்டுபிடிப்பீங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் எப்படி பர்பஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அது ஒரு மெயினான விஷயம். ஸோ பர்பஸை வந்து இன்னும் டீப்பாக சொல்லணுன்னா, நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒரு காரணத்தோடு வந்திருப்பீங்க. அதுதான் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு. ஸோ நீங்கள் அதை பண்ணுங்கள். எதையும் எதிர்பார்க்காம எந்த விஷயத்தை நீங்கள் டெய்லி ஃப்ரீயாக செய்வீங்களோ, மன சந்தோஷத்தோடு செய்வீங்களோ அதை பண்ணுங்கள். நான் டெய்லி கராத்தே கிளாஸ் நடத்துகிறேன், பாக்ஸிங் கிளாஸ் நடத்துகிறேன். இன்றைக்கி காரில் ஒரு 7 to 11 நடந்துச்சு. 7 to 11 ஃபீஸ் மீடியமான ஃபீஸ் தான், பட் எனக்கு அது பிடிக்கும். அதனால் நான் ரொம்ப நேரம் அது கிளாஸ் 1 hour தான், ஆனால் நான் 4 மணிக்கு இருந்து சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னா எனக்கு அது பர்பஸ்ஃபுல், ரொம்ப ஃபீல் ஆகுது, எனக்கு அது பிடிச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எது இருக்கோ அதை பண்ணுங்கள். இருந்து யோசிச்சுட்டு, சில நேரங்களில் லெஃப்ட்டு ரைட்டுன்னு கொஞ்சம் சுற்றி எடுத்து வர வேண்டியதாக இருக்கும். ஆனாலும் இருந்து யோசிங்க, எனக்கு எது பண்ணால் சரியாக இருக்கும். ஹையர் செல்ஃப்னு ஒன்று இருக்குது உங்கள் மைண்டில், இது பண்ணு அது பண்ணு அதுவே சொல்லும். விவேகானந்தர் சொன்ன மாதிரி உங்களுக்குள்ளேயே எல்லா பதிலுமே இருக்குது, நீங்கள் அதை கேட்டால் மட்டும் போதும். ஸோ உங்கள் பர்பஸ் என்னென்னு கண்டுபிடிங்க. ஆஸ் அ மேஸ்குலின் மேன் உங்கள் பர்பஸ் தான் உங்களுக்கு கீழே முக்கியம். அதுதான் உங்களுக்கு வழிகாட்டும், உள்ளே இருக்க காம்பஸ் மாதிரி. எப்படி கண்டுபிடிக்கணும்னா இதுதான், சாலிட்யூட்டில் இருந்து அதை கேளுங்க, என்ன சொல்லுதுன்னு பாருங்கள், அதை பண்ணுங்கள். அப்போ நீங்கள் நல்ல ஒரு மேன் மாதிரி ஃபீல் ஆவீங்க. மேஸ்குலினாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணணுன்னா அதுக்கு நான் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் வந்து ஃபைட் பண்ணலாம், ஜிம்முக்கு போய் இன்டென்ஸாக ஹெவி ட்ரைனிங் பண்ணலாம், ஹெவி வெயிட்டு போட்டு பண்ணலாம், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், மசில் ட்ரைனிங் எல்லாம் பண்ணால் மேஸ்குலினாக ஃபீல் ஆவீங்க. உங்கள் டயட்டு, ஃபாஸ்டிங் இருக்கலாம், மெடிடேட் பண்ணலாம். ஸோ லைஃப்பில் எப்படி பர்பஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பர்பஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு விஷயம் பண்ணும்போது. பர்பஸ் வந்து ரொம்ப ஒரு டீப்பான டாபிக். உங்கள் பர்பஸ் உங்களுக்கு கண்டுபிடிக்கலன்னா இப்போமே கண்டுபிடிச்சிக்கோங்க. உங்கள் ஹார்ட் எப்போவுமே ஓப்பனாக வச்சுக்கோங்க. லிவ் வித் அன் ஓப்பன் ஹார்ட் ஈவன் இஃப் இட் ஹர்ட்ஸ். உங்கள் இதயத்தை எப்போவுமே திறந்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக போகிறேன், பட் உங்கள் பர்பஸை கண்டுபிடிக்கிறதுக்கு அதான் ஒரே வழி. வேறு எதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் இது பண்ணுறேன். லைஃப்பில் எப்படி பர்பஸை கண்டுபிடிக்கணும். ஜான் ஃப்ரம் நாகர்கோவில்.